ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறவங்க தாங்க. இவங்க வீட்ல இருந்தே வேலை செய்வதற்கான நிறைய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்துட்ருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான வேலைவாய்ப்பு இருக்குங்க. நீங்க உங்க மொபைல் இருந்தாலே போதும், பார்ட் டைம்ல எப்ப வேணாலும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க வேலை செஞ்சு எர்ன் பண்ணலாங்க. இத பத்தின விவரங்கள டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்துருக்கேன். நீங்க அதிலிருந்து கூட செக் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இக்னைஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்க. கல்யாணமான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுட்டும் இருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக விடுபட்டு போனவங்களும் சரி, ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ஷன் ஆனவங்களும் புதுசாக விண்ணப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நடந்துட்டு இருக்குங்க. 1 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாதங்களுக்கு எல்லா மாவட்டங்கள்லையுமே நடைபெறும். ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் 6 கேம்ப் வந்து நடந்துட்டு இருக்குங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் புதுசாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15, 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. மாதம் ₹1000 வந்து பெண்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டாவும் கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்குங்க. 21 வயதுக்கு அதிகமானவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே கிடைக்குங்க. அவங்க தமிழ்நாட்டில வசிப்பவர்களா இருக்கணும். வேலிட் ரேஷன் கார்டு இருந்தா போதுங்க. அவங்களும் எலிஜிபிள் தான். குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 2,00,000 விட கம்மியா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த திட்டத்தில எலிஜிபிலிட்டி கிடைக்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, லேண்ட் ஹோல்டிங் எல்லாம் கவர்மெண்ட்ல பிரிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. அதில கவர் ஆகாம அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில கிடைக்காது. அது மட்டும் இல்லாம பேங்க் அக்கவுண்ட் அந்த அப்ளிகன்ட் பேர்ல இருக்கணும். ஆதார் கார்டும், பேங்க்கும் சீட் பண்ணியிருக்கிற அக்கவுண்ட்டுக்கு அவங்களுக்கு டைரக்ட்டா பேங்க் அக்கவுண்ட்ல பணம் குடுத்துட்டு இருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாம, யார் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் எலிஜிபிள் இல்ல. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல், ஸ்டேட் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க எலிஜிபிள் கிடையாதுங்க. ஹவுஸ் ஹோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 4 வீலர் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ல இப்ப ஏதாவது ஒரு திட்டம் ஸ்கீம் மூலமா 4 வீலர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எலிஜிபிள். மத்தபடி 4 வீலர்ஸ் வச்சிருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாம, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி நெறைய இருக்குங்க. அதில பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். புதுசா அப்ளை பண்றதுக்கு நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்குங்க. அங்கே போயிட்டு நீங்க மனுக்கள் தரலாம். அப்ளை பண்றதுக்கு ஃபேமிலி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், லேட்டஸ்ட் இபி பில், அது மட்டும் இல்லாம பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோ எல்லாமே நீங்க கொண்டு போகணும். கம்யூனிட்டி ரெசிடென்ஸ் அதர் சர்டிஃபிகேட்ஸும் கொண்டு போனீங்கன்னா, அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த மனுவ நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். ஒன் டைம் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா, அத வந்து பேக் எண்ட்ல வெரிஃபிகேஷன் டீம் மூலமா வெரிஃபை பண்ணிட்டு, யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த திட்டம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வந்து குடுத்துட்டுருக்காங்கங்க. விடுபட்டு போன எல்லாருமே இந்த ஒரு ஆப்ஷன நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்றதுக்கு நியர்பைல இருக்கிற என்ரோல்மென்ட் கேம்ப்ஸ்க்கு தான் நீங்க போகணும். டாக்குமெண்ட்ஸோட போனீங்கன்னா தான் எரர் இல்லாம உங்களால சப்மிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலிட் மொபைல் நம்பர இங்க குடுத்துருங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைச்சிடும். பேங்க் வேலிடேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் எண்ட்ல செக் பண்ணிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பணம் வந்து வர வச்சுட்டுருக்காங்கங்க. உங்களுக்கு அக்னாலஜ்மென்ட்டுமே கேம்ப்ல போன உடனே உங்களுக்கு குடுத்துடுவாங்க. கேஎம்யூடி அப்ளிகேஷன்ஸ் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ட்ராக்கிங் லிங்க்குமே இருக்குங்க. அதில போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பேங்க் அக்கவுண்ட்ட அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரிஃபிகேஷன் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏரியாக்கே நேர்ல வந்து, உங்களுடைய வீடுகளுக்கே வந்து கூட எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்ரூவலும் குடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தின விவரங்கள் இப்போ ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.